வணக்கம் ஷர்மிளா. சென்னை அடையாறில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த தாய் தந்தை குழந்தை கொலை வழக்கில் அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. அதாவது குழந்தை கண் முன்னே தாய்க்கு பாலியல் வன்கொடுமை ஏற்பட்டதாகவும் அதை தடுக்க முயன்ற தந்தையை தலையில் அடித்து கொலை செய்ததாகவும் கைதாளர்கள் வாக்குமூலம் கொடுத்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. அதாவது கடந்த திங்கள் அன்று அடையாறு இந்திரா நகர் பகுதியில் ஒரு இடத்தில் இரத்த கரையுடன் ஒரு சாக்கு மூட்டை இருப்பதை பொதுமக்கள் கண்டனர். உடனடியாக காவல்துறைக்கு தகவல் கொடுத்தனர். காவல்துறை அங்கு வந்து அந்த மூட்டையை பார்த்தபோது அந்த மூட்டையில் ஒரு ஆண் சடலம் இருப்பதை கண்டனர். உடலை கைப்பற்றிய போலீசார் மருத்துவமனைக்கு பரிசோதனைக்கு உடலை அனுப்பி வைத்தனர். பின்பு அங்கு உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ததில் அவ்வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்த நபர்கள் அந்த சாக்கு மூட்டையை தூக்கி வீசி சென்றது தெரிய வந்தது. பின்னர் உடலை சாக்கு மூட்டையில் வைத்து வீசி சென்ற நபர்களை கைது செய்து விசாரித்ததில் வட மாநிலத்தை சேர்ந்த 25 வயதுடைய கௌரவகுமாரை கொலை செய்து அங்கு வீசியதாக கைதானவர்கள் கூறியுள்ளனர். அதேபோல் கௌரவகுமாரின் மனைவி மற்றும் அவருடைய குழந்தையும் கொலை செய்து குழந்தையின் உடலை மத்திய கைலாஷ் கால்வாயிலும் மனைவியின் உடலை பெருங்குடி குப்பை கடையில் வீசிவிட்டதாக கைதானவர்கள் கூறியுள்ளனர். குழந்தையின் உடல் மத்திய கைலாஷ் கால்வாயில் மீட்கப்பட்ட நிலையில் மனைவியின் உடல் பெருங்குடி குப்பை கடையில் போலீசார் தேடி வருகின்றனர். இந்த நிலையில் கௌரவகுமார் மனைவியை அவரது குழந்தை கண்முன்னே பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளானதை தடுக்க முயன்ற தந்தையை தலையில் அடைத்து கொலை செய்ததாகவும் அந்த கொலையை மறைக்க மனைவி மற்றும் குழந்தையை கொலை செய்ததாகவும் ஒரு அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது ஷர்மிளா.